அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். 11/1/2025 சனி மகா பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் நாம் சிவபெருமானுக்கு மிக முக்கியமாக அவரை அபிஷேக பிரியர்னி சொல்லலாம். ஏன்னா அபிஷேக பொருட்கள் ஆராதனை செய்யும் பொழுது மனம் குளிர்ந்து நாம் கேட்கின்ற வரங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான உலகை ஆளும் அதிசக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த சிவபெருமான் தாங்க. அவருக்காக இன்றைய நாளில் நாம் ஹரஹர சங்கர சிவ சிவ சங்கரன்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், மனம் மகிழ்ந்து நாம் கேட்கின்ற அனைத்து வரங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் சனி மகா பிரதோஷம். அதனால அவருக்கு விருப்பமான இந்த ஒரு பொருளை இந்த சனி மகா பிரதோஷ நாளில் நீங்கள் வாங்கி கொடுங்க. கடன் பிரச்சனை முற்றிலுமாக உங்களுக்கு அளிக்கப்படும், ஒழிக்கப்படும்னே சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைய நாளில் இவருக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நல்ல வளமான வாழ்க்கை அமையும். என்ன பொருள், எப்படி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மார்கழி மாதம் 26ஆம் தேதி பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதேசி. மார்கழி மாதம் 27ஆம் தேதி சிவனுக்கு உகந்த சனி மகா பிரதோஷம் இன்று. என்னென்ன அற்புதமான நாட்கள்னு பார்த்தீங்களா? அதற்கு முந்தைய நாள் மார்கழி 25ஆம் தேதி முருகனுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம் வேற வந்திருந்திருக்கு. இப்படி வரிசையாக முருகர், பெருமாள், சிவன் அப்படின்னு நமக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான நாட்கள்னு வந்து கொண்டே இருக்குது. இறை வழிபாட்டை யாருமே மறக்கவே மறக்காதீங்க. நம் மனதிற்கு நிம்மதியையும் வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரே வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆன்மீகம் மட்டும்தான். இதில் கிடைக்கும் மன திருப்தி வேற எதிலையுமே கிடைக்காது. ஆண்டு அனுபவித்து சம்பாதித்து செல்வத்தில் புரண்டு கடைசியாக நாம் செல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இறைவனுடைய பாதம் தாங்க. அந்த சிவபெருமானின் பாதம்தான், அந்த பெருமானின் பாதம்தான். ஆக எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை சொத்து, சுகம், பதவி, பணம், வேலை இவை எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் 100ல் 1 பங்காவது நீங்கள் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம், நல்லதே நடக்கும். இப்போது இன்றைய நாள் சனி மகா பிரதோஷம். சனி மகா பிரதோஷம் மார்கழி 27ஆம் தேதி. இன்னைக்கு ஜனவரி 11ஆம் தேதி. இந்த நாளில் சிவன் வழிபாடு அனைவரும் கட்டாயம் செய்ய வேண்டும். எதுவுமே செய்ய முடியாதவங்க கூட ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே நீங்கள் எளிமையான முறையில் பூஜை செஞ்சீங்கனாலுமே எம் பெருமாளை வணங்குவது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவபெருமான் கோயிலில் நிச்சயமாக இருக்கும் சிவன் கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வில்வ இலையை வாங்கி கொடுங்க. அவருக்கு ரொம்ப ஏதாவது ஒரு வேண்டுதல், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டுதல் வச்சுட்டு வில்வ இலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, வாங்கி கொடுங்க. நந்தி தேவரை வணங்குங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானை வணங்குங்க. இந்த சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர்னு. இவர் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருள் வாங்கி தர முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் கஷ்டங்கள் தீரும். அதிலும் குறிப்பாக இந்த 3 அபிஷேக பொருட்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் நீங்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை குறையும். சொந்த நிலம் வாங்குதல, சொந்த வீடு வாங்கல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை விலகும். வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலக நார்த்தங்காய் அபிஷேகம் நந்தி தேவருக்கு நீங்கள் செய்து தொடர்ந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அனைத்து பிரச்சனையும் சரியாகும். வாடகை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே அது நிவர்த்தியாகும். இப்போ வெண் தாமரை பூவை நீங்கள் வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு. உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கடன் சுமை அனைத்துமே குறையும். வெண் தாமரை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, செந்தாமரை அவருக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. கூடுமானவரை வெண்தாமரை வாங்கி கொடுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா கடைக்காரன் சொல்லியே நீங்கள் வாங்கி வச்சு அவருக்கு நீங்கள் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக மிக முக்கியமான அபிஷேக பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளநீர் தாங்க. அந்த சிவபெருமானை குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் அபிஷேகம் மிக மிக சிறந்தது. வீட்டில் இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு
நன்றாக இருக்கணும். அதாவது என் பையன் படிச்சிருக்கான், வேலையே கிடைக்க மாட்டேங்குது. வேலையில சேர்ந்தாலும் அவன் கரெக்ட்டா கன்டினியூஸா அவன் வேலைக்கே போ மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே, இந்த சனி மகா பிரதோஷ நாள்ல நீங்க வந்து அபிஷேக பிரியருக்கு இந்த இளநீரை வாங்கி கொடுக்கறதுனால, அவர் மனம் குளிர்ந்து நமக்கு நிச்சயமாக நம் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வருகின்ற வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இந்த இளநீர் கட்டாயம் இன்றைய நாள்ல வாங்கி கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு, குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறதுக்கும் சரி, கை நிறைய பசங்க சம்பாதிக்கிறதுக்கும், பிள்ளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லபடியாக சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. இந்த நீங்கள் இளநீரை நீங்கள் வாங்கி தரனால சிவபெருமானுக்கு சம்பாதிக்கணும், கடன் பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்க நிச்சயமாக இந்த சனி மகா பிரதோஷ நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு வெண் தாமரை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா செந்தாமரை வாங்கி கொடுங்க. அடுத்ததாக வந்து இளநீர் அபிஷேகத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுங்க. நிச்சயமாக இந்த 3 பொருள் வாங்கி கொடுப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அது இல்லைன்னா 3ல் ஏதாவது ஒரு பொருளாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. மிக மிக முக்கியமான நாள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய. அதனால கடன் சுமை தீரணும்னா இன்றைய நாளில் 3 பொருளையும் வாங்கி கொடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுங்க. சிவபெருமானின் அருளால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள்.